ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெய்லர் ஜோதி பேசுகிறேன். என்னென்னமோ ஸ்ட்ரைக் பார்த்துருப்பீங்க, யாராரோ பண்ணி பார்த்துருப்பீங்க. வித்தியாசமாக ஒரு ஸ்ட்ரைக் பார்க்குறீங்களா? அந்த பாருங்கள், எங்கள் வீட்டில் நடக்குது பாருங்கள். கோழிக்கு அரிசி தீர்ந்து போச்சு, ஆனாலும் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் அரூர் அரிசி தான் இருந்துச்சு. சரி என்ன செய்கிறது, அவங்க எல்லாம் பசியில் இருக்குது அப்படின்றக்காண்டி அதை எடுத்து வச்சேன். அவங்க அப்பாவும் வந்துட்டார். அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்க மாட்டாங்க, அதனால் அவங்க ஓரத்தில் நிற்கிறாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான் அதுகளுக்குள்ளேயும் சண்டை வரும். ஆனால் அதை காமிக்காதுக. பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரமாகவே அவங்க சண்டையை நம்ம பார்க்கலாம், நல்லா பாருங்களேன். இவங்க 5 பேரும் தான் சாப்பிடுவாங்க. இவங்க தள்ளியே நிற்பாங்க. அவர் அங்கிட்டு கொஞ்சம் விலகுனோடனேயும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே இவர் வந்து நிற்பார். சரின்னு பார்த்தா திரும்பியும் கோச்சிக்கிட்டு திரும்ப இங்கிட்டு வந்து தனியாக நின்றுவாங்க. நின்றுட்டு இப்போ திரும்ப வருவாங்க. வந்து எல்லோரும் சேர்ந்து நின்று சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் பார்த்தேன் விலகுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரம்மா மேலே அவருக்கும் கொஞ்சம் பாசம் இருக்கும்ல, அதனால் சாப்பிட விடுவார். சாப்பிட விட்டுட்டு வீட்டுக்காரம்மா பக்கத்தில் வந்து நிற்கணுன்றக்காண்டி இப்போ லைட்டாக நைஸாக வருவார். வந்து 2 நிமிஷம் நிற்பார். நின்றவுடனே கோவம் வந்துடும் மேடத்துக்கு. கோவம் வந்து அவங்க திரும்ப போயிடுவாங்க. போயிட்டு தள்ளி நின்றே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்கள திங்க விட்டு இவங்க விலகிடுவாங்க. விலகினோடனே இவங்க குடும்பத்தோடு திம்பாங்க, அவங்க தனியாகவே நிற்பாங்க. எங்கள் வீட்டு தனிக்காட்டு ராஜாவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு தனிக்காட்டு ராஜா இவர் தான்.